ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். வார பலன் 25/9/2023 முதல் 1/10/2023 வரலும் உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள் இருக்குன்னு பார்ப்போம். முதல்ல கோல்சாரம் எப்படி இருக்கு, அதற்கு பிறகு இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ தினங்கள், சந்திராஷ்டம ராசிகள் எந்தெந்த ராசிகளுக்கு இருக்கு அப்படின்றத பார்ப்போம். முதல்ல கோல்சாரம் என்ன அப்படின்னு பார்ப்போம். காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் குருவும் ராகுவும், 4ஆம் இடமான கர்க்கடகத்தில் சுக்கிர பகவான், புத பகவான் 5ஆம் இடம்னு சொல்லக்கூடிய சிம்மத்தில் இருக்க, சூரிய பகவானும் செவ்வாய் பகவானும் கன்னியிலையும், துலாத்துல கேதுவும், மகரத்தில் வக்ரகதியில் சனி பகவானும் இருக்கா. இந்த வாரம் உத்திராட நட்சத்திரம் 4ஆம் பாதத்திலிருந்து, அதாவது சந்திர பகவான் மகர ராசியிலிருந்து பரணி நட்சத்திரம் வரலும் போறார். 1ஆம் தேதி ராத்திரி ஒரு 11:15 மணிக்கு பரணி நட்சத்திரம் போயிடுறார். இது மேஷ ராசியில் வருது. இது இந்த வாரத்தினுடைய கோல்சாரமா இருக்கு. இந்த வாரத்தில் வரக்கூடிய பெயர்ச்சிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 27ஆம் தேதி அன்னைக்கு புத பகவான் சிம்மத்திலிருந்து கன்னியா ராசியிலையும் ஆட்சி பெற்று போறார். இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா கன்னியா ராசிக்கு போய் ஆட்சி பெற்று போயிருக்கிறது பெரிய விசேஷம். மூல திரிகோணத்தில் இருக்க 30/9 அன்னைக்கு பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான் கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு வரும். அதனால சிம்மம் அதீதமாக சுபத்துவம் அடைகிறது. ஏன்னா குரு பகவானால் பார்க்கப்படுறதும் சிம்மத்திலேயே சுக்கிர பகவான் இருக்கிறதும் பெரிய ஏற்றம். சிம்மாதிபதியான சூரிய பகவான் ஆட்சி பெற்ற புதனோட இருக்கிறதும் பெரிய விசேஷம். சரி, இந்த வாரத்தில் பார்த்தேன்னா என்னென்ன விசேஷங்கள் வருது அப்படின்னா, இந்த வாரத்தில் திங்கட்கிழமையே ஏகாதசி. இந்த ஏகாதசியை பாப அங்குச ஏகாதசி அப்படின்னு சொல்லக்கூடியது. அதாவது புரட்டாசி மாசத்தில் வரக்கூடிய சுக்லபக்ஷ ஏகாதசியை பாபங்குச ஏகாதசி அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த ஏகாதசி இந்திராதி தேவர்கள் எல்லாமும் இந்த ஏகாதசி விரதம் இருக்கிறதா ஒரு இது. ஏன்னா அவர்களுக்கு எல்லா விதமான சம்பத்துகளும் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் அப்படின்னு சொல்லக்கூடியது. 27ஆம் தேதி அன்னைக்கு பிரதோஷ காலம். சிவபெருமானை நந்தி தேவர் கும்பு மூலியமாக வழிபடுவதன் மூலியமாக எல்லா விதமான தோஷங்களும் நீங்கக்கூடியது. பிரதோஷ கால விரதமும் இருக்கும். பிரதோஷத்துக்கு சாயந்தரம் போய் கண்டிப்பாக ஒரு 5:45 6 மணி 6:15 மணிக்குள்ள சிவபெருமானை அந்த தீபாராதனை தரிசித்து வர்றது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். 29ஆம் தேதி பௌர்ணமி. 30ஆம் தேதி அன்னைக்கு மகாலய பட்சம். மகாலய பட்சம்ன்றது பக்ஷம்னா 15 நாள். அந்த 15 நாள் பௌர்ணமி அடுத்த நாளான பிரதமையிலிருந்து ஆரம்பித்து அமாவாசை வரலும் போகும். 15 நாள் போகிறது. எல்லாம் தேய்பிரையில் வரும். இந்த காலகட்டத்தில் முன்னோர்களுக்கு கொடுக்க வேண்டிய திதிகளை கொடுக்கறதும் செய்ய வேண்டிய கர்மாவை செய்வதும் நிச்சயமாக பண்ண வேண்டிய கடமையில் ஒன்று. இதன் மூலியமாக உங்களுக்கு குல விருத்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதெல்லாம் ஜாதகத்தில் எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா, பிறக்கக்கூடிய குழந்தைக்கு 5ஆம் பாவம் 9ஆம் பாவம் லக்னமும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடியதாக இருக்கும். இதெல்லாம் பண்ணிட்டே வந்துடலாம். இல்லைன்னா அந்த 1, 5, 9 பாவங்கள் கெட்டு போகும். அதாவது சுபர்களோ அசுபர்கள் பார்க்க, சுபர்கள் லக்னாதிபதி மறைஞ்சு போக, அதன் மூலியமாக பிரச்சனை வர, இதெல்லாம் வரக்கூடியது 1, 5, 9 மறைஞ்சு போகக்கூடியதோ, நீச்சப்படக்கூடியதோ, இல்லைன்னா அசுபர்கள் போய் உட்கார்றதோ அந்த மாதிரி ஆகிடும். இந்த மாதிரி கர்மாக்கள்லாம் பண்ணும்பொழுது முன்னோர்கள், உங்களுடைய மூதாதையர்கள் உங்கள் வீட்டிலேயே இருந்து ஆசீர்வதிக்கிறதுனால உங்களுக்கு நல்ல ஏற்றம் கிடைக்கும் அப்படின்றது காலம் காலமாக வழிபட்டு வரக்கூடிய விஷயம். சரி, மாலையபட்சம் அப்படின்னு சொல்லக்கூடியதுனால தகப்பன் தாய் இல்லாதவர்கள் திதி கொடுக்க வேண்டியது கண்டிப்பாக அருகில் இருக்கக்கூடிய புரோகிதர்களை கேட்டு அதற்கேற்ற மாதிரி திதி கொடுக்கறது நல்லது. சரி, இந்த வாரம் யார் யாருக்கு சந்திராஷ்டமம்னு பார்ப்போம். இந்த வாரம் மகர ராசியில் சந்திர பகவான் இருக்கிறதுனால மிதுன ராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பிக்கிறது. மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி இந்த 4 ராசிக்கு சந்திராஷ்டம காலமாக. சரி, என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயிட்டு இருக்கு. உங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க. சரி, இந்த வாரம் 25/9/2023 முதல் 1/10/2023 வரை உண்டான காலங்களில் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றத ஒரு ராசியாக பார்க்கலாம். மகரம், உத்திராடம், திருவோணம், அவிட்டம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சனி பகவான் வக்ரகதியில் உங்களுடைய ராசியிலேயே இருக்கிறது விசேஷம். என்ன சார், ராசியிலேயே சனி பகவான் இருந்தால் எப்படி? உடல் நலத்தை படுத்தாதன்னா கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா உங்களுடைய ராசிநாதனே அவர் தான். அதனால் உங்களுக்கு கண்டிப்பாக தொய்வை கொடுக்க மாட்டார். ஆனால் சற்று சோம்பேறித்தனத்தை கொடுப்பார். மென்டல் டிப்ரெஷன் கொஞ்சம் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதாவது நம்ம தோற்றுருவோமோன்ற ஒரு மென்டாலிட்டி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் சுபர் பார்வை இருக்கிறதுனால, அதாவது சுக்கிர பகவான் 30ஆம் தேதி வரலும் பார்க்கறதுனால உங்களுக்கு அந்த தோன்றலும் இருக்காது. எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸ் மூலியமாக நல்ல ஒரு ஒரு சியர்ஃபுல் தாட்ஸ் எல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கு பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் கிடைக்கும். புதுசாக வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரம் உங்களுக்கு நிச்சயமாக இருக்குது. இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் சுக்கிர பகவான் ஒரு 30ஆம் தேதிக்கு கடகத்திலிருந்து சிம்மத்துக்கும், புத பகவான் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்திலிருந்து 9ஆம் இடத்துக்கு போய் 9ஆம் அதிபதி ரொம்பவும்
அதாவது ஆட்சி பெற்று ஆட்சி உச்சம் பெற்று மூல திருகோணத்தில் போய் இருக்கிறது பெரிய விசேஷம். 9ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவரும் 9ஆம் இடத்தில், சூரிய பகவானும் 9ஆம் இடத்தில், அதாவது தகப்பன் காரகன்னு சொல்லக்கூடியவரும் 9ஆம் இடத்தில் இருக்கார். அதனால் நல்ல ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய வாரமாக இருக்கும். புதுசாக உங்களுக்கு தந்தை வீட்டின் மொழியாக, அதாவது நீங்கள் பிறந்த இடத்துலேருந்து உங்களுக்கு சொத்துக்கள் வரும். ஏன்னா செவ்வாய் பகவானும் சேர்ந்து இருக்கிறது பெரிய விசேஷம். உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்க்குறார். அதனால் மறைந்த செல்வங்கள் வரக்கூடிய, அதாவது முன்னோர்களுடைய ஏதாவது சொத்து, பித்ராஜித்த சொத்துன்னு சொல்லுவார் இல்லையா, அந்த மாதிரியான விஷயங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உங்களுக்கு உண்டு. சரி, இந்த வாரம் பார்த்தோன்னா, அதாவது 25ஆம் தேதியிலிருந்து 1ஆம் தேதி வரலும், 1/10/2023 வரலும் பார்த்தோன்னா, 26ஆம் தேதி சாயந்தரம் ஒரு 6:30 மணி வரலும் உங்களுடைய ராசியிலேயே சந்திர பகவான் சப்தமாதிபதி இருக்க. பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் கிடைக்கும். எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். அவங்களுக்கு பார்த்தோன்னா பண வரவு அதிகமாக இருக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைய போகிறது. புதுசாக சிந்தனைகள் உங்களுக்கு தோன்றும். அதன் மூலியமாக வெற்றி வாகை சூடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா 2ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். 2ஆம் இடத்துல போகும்பொழுது உங்களுடைய பேச்சு, வாக்கு இதெல்லாம் ரொம்பவும் தனம், அந்த ஸ்தானங்களை பார்க்கறதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். அது 26ஆம் தேதி சாயந்தரத்துலேருந்து 28ஆம் தேதி வரலும் இருக்கார். இந்த காலகட்டத்தில் பார்த்தடையானால் உங்களுக்கு புதுசாக எதிர்பாலினத்தவர் மூலியமாக பண வருமானம் அதிகமாக இருக்கும். பேச்சில் நல்ல நளினம் தெரியும். ஏன்னா சூரிய பகவான்லேருந்து சந்திர பகவான் கிட்டத்தட்ட பௌர்ணமி யோகத்துக்கிட்ட வந்துடுறார். அதாவது 12-13 நாள் வேறு ஆயிடுறது. அதனால் உங்களுக்கு அடுத்தது பௌர்ணமி 29ஆம் தேதி வந்துடுறது. அதனால் வளர்பிறை சந்திரன், அதுவும் ஃபுல் ப்ளோன்னு சொல்லக்கூடிய முழு நிலவு அது வரக்கூடியதுனால உங்களுடைய வார்த்தைகளில் நல்ல ஒரு ஏற்றமான வார்த்தைகளாக இருக்கும். நல்ல பேச்சிலேயே எல்லாரையும் கவரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். பண வருமானம் அதிகமாக இருக்கக்கூடிய காலமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் 5ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால எதிர்பாலினத்தவருக்கு மூலியமாக ஒரு ஈர்ப்பு இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். அதாவது 28ஆம் தேதி ராத்திரியிலிருந்து 30ஆம் தேதி ராத்திரி 12 மணி வரலும் இருக்கார். இந்த காலகட்டத்தில் பார்த்தடையானால் சூரியனும் சந்திரனும் சமசப்தமத்தில் 180 வகையில் இருக்கக்கூடிய காலமான பௌர்ணமி வருது. உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். அதுவும் தந்தையின் மூலியமாக வியாபாரமோ இல்லைன்னா இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு பண்ணக்கூடிய வாழ்க்கையில் திடீர் ஏற்றம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். அதாவது 30ஆம் தேதி ராத்திரி 12 மணியிலேருந்து 3ஆம் தேதி கார்த்தால் ஒரு 4-4:30 மணி வரலும் இருக்கார். இந்த காலகட்டத்தில் 4ஆம் இடம் அதீத சுகப்படுறது. 7ஆம் அதிபதி 4ஆம் இடத்துல இருக்கிறது அப்படின்றது 7க்கு 10ஆம் இடம்ன்றதுனால பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் புதிய ஒரு மாற்றம் கிடைக்கும். உங்களுக்கு பார்த்தோன்னா பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் புதிய மாற்றங்கள் கிடைக்கும். புதிய தொழில் அதிபர்களோட பழக்க வழக்கங்கள் ஏற்படும். உங்களுக்கு புதுசாக இந்த அலங்கார பொருட்கள்லாம் வீட்டுக்குன்னு வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு சப்தமாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் 10ஆம் இடத்துல இருக்கிறதன் மூலியமாக பார்த்தோன்னா உங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும். அதாவது வீட்டுக்காக புதிய வீடு, மனை, வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரம் வரப்போகுது. பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த மகர ராசிக்காரர்களுக்கு, அதுவும் இந்த அயர்ன் அண்ட் ஸ்டீல் பிஸ்னஸ்ஸு, எண்ணெய் பிஸ்னஸ்ஸு, துப்புரவு தொழிலாளர்கள், மேலாளர்கள், இந்த ஹெச்ஆர் மேனேஜ்மெண்ட் இதிலெல்லாம் இருக்கிற வாழ்க்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கும். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லெவல்ஸில் இருக்கிற வாழ்க்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையிறது. நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய காலபைரவரை போய் வணங்கிட்டு வாங்குவோம். ஏன்னா சனி பகவான் உங்களுடைய ராசியிலே இருக்கிறதுனால காலபைரவரை வணங்கிட்டு வர்றதும் பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும். ஏதாவது சிவன் கோவிலில் காலபைரவர் சன்னதியில் தான் சாவியை வச்சுட்டு போவா. நைட்டு போகும்போது, அதாவது கார்த்தால விநாயகர் பெருமானை சேவிச்சுட்டு போவா. சாயந்தரம் வெளியில் கதவை சாத்திட்டு வரும்போது காலபைரவர்கிட்ட சாவியை கொடுத்துட்டு பார்த்துக்க சொல்லிட்டு போவா. அந்த மாதிரி காலபைரவர்கிட்ட போய் நீங்கள் எந்த ஒரு குறை இருந்து சொன்னீர்கள்னால் அதை அவர் ஏற்றுக்கொண்டு அதற்குண்டான தக்க நடவடிக்கை இந்த வாரம் நிச்சயமாக கொடுப்பார். நல்ல ஒரு ஏற்றமான வாரமாக இந்த வாரம் அமையப்படும். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.